அடியே ஊருக்குத்தானே நீ உபதேசம் பண்ணினேன், உனக்கா நீ உபதேசம் பண்ணினேன்னு கேட்டான். இதுதான் இன்றைக்கு அநேக இடங்களில் நடந்து கொண்டு வருகிறது. மற்றவர்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம், ஆனா எங்களுக்கு இல்லை. அதனால தான் எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, அதனால தான் எங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் இல்லை, அதனால தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கீழாக போய் கொண்டிருக்கிறோம். கடைசியாக வாசித்து நாங்கள் முடிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆவியானவர் கொடுத்ததான வேதத்தை நாங்கள் வாசித்து தியானித்து தேவன் கொடுத்ததான வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது என்ன எங்களுக்கு நடக்கும்? ஏசாயா 48வது அதிகாரம் 18வது வசனத்தில் முதலாவது காரியத்தை உங்களுக்கு நான் முன்னாலே வைக்கிறேன். ஏசாயா 48வது அதிகாரம் 18வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது என்ன நடக்கும்? சமாதானமே இல்லை, வார்த்தை இல்லை. சமாதானமே இல்லை, வார்த்தையாகிய தேவன் உள்ளால இல்லை. நீ இந்த வார்த்தைகளை மாத்திரம் கடைபிடித்து வார்த்தைகளின் படி உன்னுடைய ஜீவியத்தை நீ நடைபோடுவாயாக, வாழ்க்கை வாழ்வாயாக, உன்னுடைய சமாதானம் எப்படி இருக்கும் தெரியுமா? நதியை போல, உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் என்பதாக தேவன் சொல்லுகிறார். சமாதானம் இல்லையா? வாழ்க்கையில இந்த நேரம் பிரச்சனை 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 பிரச்சனை, ஒன்றில்லாட்டி ஒன்று. ஏன்னு கேட்குறீங்களா? நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள், வார்த்தையை வாசிக்காமல் இருக்கிறீர்கள். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றீங்க, அவர் உங்களிடத்துல பேசுகிறதுக்கு இடம் கொடுக்காம எழுப்பி வந்துடுறீங்க. நாங்கள் ஜெபத்திலே தேவனோடு பேசுகிறோம், ஆண்டவர் வார்த்தையிலே எங்களோடு பேசுகிறோம். இது ரெண்டும் சமனாக நாங்கள் நடக்க வேண்டியது காரியமாக. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு சமாதானம் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போங்க. காலையில மாலையில முதலாவது சங்கீதத்தை நன்றாக பாடமாகும். இரவும் பகலும் எந்த நேரமும் உங்களுடைய மண்டைக்குள்ள அதுதான் தியானமாக இருக்க வேண்டும். அவன் பாக்கியவான். ஆகவே உங்களுடைய சமாதானம் நதியை போல பெருக்கெடுத்து வர வேண்டுமே ஆகிய நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக யாத்திராகமம் 15:26 இரண்டாவது காரியம் 15:26 நீயும் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். வியாதி வராது. வியாதிகள் வருகிறது ஏன்? கர்த்தருடைய வார்த்தை எங்களிடத்தில் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இல்லைங்கிறது அர்த்தம் என்ன? கர்த்தர் எங்களிடத்தில் இல்லை, தேவன் எங்களிடத்தில் இல்லை. அதுதான் முதல்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொண்டே இருந்தேன். கர்த்தர் தான் வார்த்தை, தேவன் தான் வார்த்தை, ஆவியானவர் தான் வார்த்தை, வார்த்தை தான் மாம்சமானால் அவரைத்தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும், அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய நியமங்கள் யாவையும் உன்னுடைய வாழ்க்கையில கை கொண்டால் வியாதிகள் எல்லாத்தையும் நான் எடுத்து போடுகிறேன் என்கிறதாக சொன்னார். அது இரண்டாவது காரியம். மூன்றாவது பாருங்க, உபாகமம் 28:13-14 பாருங்க. மூன்றாவது ஆசீர்வாதம். எங்களுக்கு வேதத்தை கை கொள்கிறதுனாலே, வேதத்தை வாசிக்கிறதுனாலே, வேதத்தின்படி நடக்கிறதுனால தேவன் இந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உபாகமம் 28வது அதிகாரம் 13-14. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென், ஆமென். வாழாக்காமல்
தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய்.